இப்போ நம்ம கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். போன வாரம் நம்ம எதை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆகும். சத்தியத்தை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் முதல்ல அவர் என்னவா இருக்கணும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்க. இயேசு தம்மை யாரை நோக்கி? விசுவாசித்த யூதர்கள். சோ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம்னா என்ன? இயேசு எந்தெந்த இடத்துல அவர் ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? போதனை பண்ணினார். உதாரணம் சொல்லணும்னா மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள். மத்தேயு, மேத்யூ 5, 6, 7 சாப்டர்ஸ். அந்த 3 அதிகாரங்களை படிச்சீங்கன்னா இயேசு போதித்த போதனைகள் அதில் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. உபதேசங்கள் இருக்கிறது. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? என்னுடைய உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அப்பொழுது மெய்யாகவே என் சீஷரா என்ன பண்ணுவீர்கள்? இருப்பீர்கள். அப்பதான் நீங்க உண்மையாவே யாருடைய சீஷர்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். அப்புறம் சத்தியத்தையும் அறிவீர்கள். ஹல்லேலூயா. சோ எப்ப சத்தியத்தை அறிவோம்? இயேசுனுடைய உபதேசத்தை நாம் நிலைத்திருந்தால் தான் எதை அறிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் எதை தான் நாம் அறிந்து கொண்டிருப்போம்? பொய்களை தான் அறிந்து கொண்டிருப்போம். பொய்களை தான் தெரிந்து கொண்டிருப்போம். நமக்கு பொய்கள் தான் எனப்படப்படுகிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அநேக பொய்கள் ஜனங்களால் என்ன பண்ணப்படுகிறது? சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்போ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எதை அறிந்து கொள்வீர்கள்? சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுதலையாக்கும்? எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா 40 நாள் உபவாசம் பண்ணு, என்ன பண்ணிடலாம்? அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணிடலாம்? விடுதலை பெற்றுடலாம். நீ 1000 சோத்திர பலி என்ன பண்ணு? டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் போட்டு சொல்லு. அப்போ பாவத்திலிருந்து நீ என்ன பண்ணிடலாம்? விடுபட்டுடலாம். அப்படிலாம் இல்லை. இயேசுடைய உபதேசத்தை, போதனையை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்? போய்விடும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இயேசு சொன்னதை வாசிங்க. இயேசு சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அதை சொல்லியிருக்கிறார், வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, ஐயா, இந்த சபைக்கு நான் வருவதற்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாது இப்படி தான் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால என் எண்ணம் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்? பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் நான் என்ன தான் செஞ்சிட்டு இருப்பேன்? பாவம் தான் செஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் சபைக்கு வந்த இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளாக நான் என்ன பண்ணேன்? கேட்டேன். சரி, இயேசு சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும்னு சொல்லி இயேசு சொன்ன மாதிரி நான் நடக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் எதை நினைக்கல? பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கல. இயேசு சொன்னபடி என்ன பண்ணணும்? செய்யணும்னு நான் நினைச்சேன். அப்படி நான் செய்ய என்னை அறியாமலேயே என்கிட்ட இருந்த எல்லா பாவம் என்னை விட்டு என்ன பண்ணிருச்சு? போயிடுச்சின்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ரகசியம். இப்போ நம்ம மனசில் என்ன இருக்கக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. அப்படி இல்லை. என்ன செய்யணும்?
நீதியை செய்யணும், நீதியை செய்யணும், நன்மை செய்யணும், இயேசு சொன்னபடி என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்து அதை நாம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை அமைத்து கொண்டிருக்கிற, நம்மை பிடித்து கொண்டிருக்கிற, நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களும் நம்மை விட்டு என்ன பண்ணிடும், ஓடி போய்விடும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இந்த வாரம் இன்னொரு விஷயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தவறுதலாக இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம். அந்த வேத வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இதை எப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் என்ன பண்றேன், அன்பு கூறுறேன். அதனால எனக்கு எல்லாமே எப்படி நடக்கும், எனக்கு எல்லாமே எப்படி நடக்கும், நன்மையாக தான் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அது இயேசுவுக்கு நன்மையா தீமையா? ஸோ இயேசுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவருக்கு நடந்தது என்ன, தீமை தான் நடந்தது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம், தீமையான உலகம். நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், தீமை தான் வரும். அதை முதல்ல நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல நன்மை என்று பவுல் எதை குறித்து சொல்லுகிறார்? சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் இந்த ஜனவரி மாதம் நான் புதுசாக ஒரு கார் வாங்கிறதுக்காக போனேன். அந்த காருடைய விலை 10 லட்சம் ரூபாய். ஆனால் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி நடக்கும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அது கிடையாது. கார் வாங்கும் போது 1.5 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சது. நான் பைக்கில் போகும்போது ஆண்டவர் என்ன பாதுகாத்தாரு. நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ணேன், தப்பிச்சிட்டேன். ஆண்டவர் என்ன நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணாரு, நடத்தினாரு. இந்த மாதிரி காரியங்களை குறித்து பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணவில்லை, அவர் சொல்லவில்லை. சரி, என்ன சொல்ல வரார், இந்த வசனத்தில் என்ன இருக்குது? சில டிரான்ஸ்லேஷனையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, and we know that in all things God works for the good of those who love him. ஸோ அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி நடத்துகிறாரா, நன்மையாக நடத்துகிறார். who have been called according to his purpose. ஏனால் அவருடைய நோக்கத்தின்படி நாம் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் இந்த பூமிக்கு? இந்த பூமி எப்படி இருக்கணும், வளமாக இருக்கணும். இந்த பூமியில வாழ்கிற மக்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கரெக்டா? அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குது உலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இந்த உலகம் முழுவதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை கோடி? 700 கோடி ஜனங்கள். 1 கோடி 2 கோடி இல்லை, நம்ம சென்னையில் மட்டுமே 1 கோடி இருக்கிறாங்களாம். சரி, ஏன் இதை சொல்கிறேன்? 700 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், பணங்கள் அல்லது சம்பத்துக்கள், தங்கம், வைரம், நகை, பணம் எல்லாம் இதில் 100%, 80% சொத்துக்கள் 1500 குடும்பங்கள் கையில் இருக்குதான். யோசிங்க, 80% சொத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய 80% சொத்து எத்தனை பேர் கையில் இருக்குது? 1500 பேர் கையில் இருக்கு. அந்த 1500 பேரும்
அந்த சொத்துக்களை எல்லாம் அப்படியே ஒன்றா போட்டு அதை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த உலகத்தில் என்ன இருக்காது? எந்த பிரச்சனையுமே இருக்காது, யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாரும் எப்படி வாழலாம்? சுகமாக வளமாக என்ன பண்ணலாம்? வாழலாம். ஆனால் இந்த உலகம் அப்படி என்ன பண்ணுகிறது இல்லை, இயங்குகிறது இல்லை. அப்போ சில நபர்கள், சில தனிப்பட்ட மனிதர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? தங்களுக்கு அதிகமான சொத்து வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நினைக்கிறார்கள். அதிகம் சொல்லும்போது நான் வந்து அளவுக்கு அதிகத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படி இருக்கணும்? வளமாக இருக்கணும். அப்போ அந்த வளமாக இந்த உலகம் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்தவரை ஜனங்கள் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்தை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்திருக்கணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் இந்த உலகத்தை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கிறார், தேவன் நம்மளை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கிறார் எங்கே இருக்குது? வேத வசனத்தில் இருக்குது. இதை படித்து நாம் அதன்படி என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் என்ன பண்றோமா? அன்பு கூறுகிறோம். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொன்னா போதுமா? என்ன செய்யணும்? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை, வசனங்களை என்ன பண்ணுவான்? கை கொள்ளுவான். அவருடைய வசனங்களை கை கொள்ளுவது, அதுல ஒரு வசனம் உதாரணம், உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல உன் பிறனிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அப்போ நீங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க இடத்துல என்னவா இருப்பீங்க? அன்பா இருப்பீங்க. நீங்க மற்றவங்க இடத்துல அன்பா இல்லைன்னா நீங்க தேவனிடத்தில் என்னவா இல்லை? அன்பா இல்லை. அப்போ மற்ற இடத்துல அன்பா இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களை நோக்கி இருக்காது. யாரை நோக்கி இருக்கும்? மற்றவர்களை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்ல நின்று சிகரெட் பிடிக்கிறார். அவர் என்ன சொல்வாரு? ஐயா இங்க சிகரெட் பிடிக்காதீங்கன்னா என்ன சொல்வாரு? உனக்கு என்னையா பிரச்சனை? நான் என் காசுல என்ன பண்றேன்? சிகரெட் பிடிக்கிறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க ஊதுற புகை என்ன ஆகுது? காத்தை என்ன பண்ணுது? மாசுபடுத்துது. நீங்க ஊதுற புகையை 4 பேர் என்ன பண்றாங்க? சுவாசிக்கிறாங்க. அது அவங்களை என்ன பண்ணுது? பாதிக்குது. அது மட்டும் இல்ல, உங்களை அந்த அந்த புகை என்ன பண்ணுகிறது? பாதிக்கிறது. உங்களை பாதிச்சா அது யாரையும் பாதிக்கும்? உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். இவர் என்ன நினைக்கிறேன்? நான் தானே பிடிக்கிறேன். இல்ல, நீங்க பிடிக்கிறது உங்க சரீரத்தை பாதிக்குது. அதனால யார் பாதிக்கப்படுவா? உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும். ஸோ அப்போ இவர் தொடர்ந்து அந்த 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 புகை படிக்கிற பழக்கத்தை வச்சுட்டே இருக்கிறார்னா அவர் எப்படி வாழ்றாருன்னு அர்த்தம்? சுயநலமா வாழ்றார். அவருக்கு யாரை பத்தி கவலை இல்லை? மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய மகன், தன்னுடைய குழந்தைகள், இவங்களை பற்றிலாம் என்ன இல்லை? அக்கறை இல்லை. தன்னை பற்றி மட்டும் அவர் என்ன பண்றாரு? நினைக்கிறார். அப்படி வாழ்வதற்கு தேவன் நம்ம என்ன பண்ணவில்லை? அழைக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நம்ம எப்பவுமே பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறேன்? வசனத்தை, ஒரு வசனத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. வசனத்தில் இருக்கிற மேல் பகுதி, கீழ் பகுதி இதெல்லாம் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். சரி, இந்த வசன பகுதி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம். நமக்கு எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அதனால ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? சுட்டி காட்ட போறேன். நீங்க வீட்டில் போய் தொடர்ந்து எல்லா வசனத்தையும் என்ன பண்ணுங்க? வாசித்து பாருங்க. சரி, முதல்ல 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். சோ பவுல் இங்கே எதை பத்தி பேசுறார்?
ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரா? நமக்கு கார் வாங்கும் போது டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறாரா? அல்லது ஒரு ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதை குறித்து பேசுகிறாரா? எதை பற்றி பேசுகிறார்? பாடுகள். ஆதி திருச்சபையில் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த திருச்சபைக்கு என்ன வந்தது? பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது. அப்போ யார் மூலமாக அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் யூதர்கள் மூலமாக. ஸோ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் தான்? பவுலே தான். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? சபையை உபத்திரவப்படுத்தி கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு திரிந்தவர். அவர் ஒரு யூதனாக இருந்தவர். இப்போ அவருக்கு யார் மூலமாக பாடுகள் வருகிறது? யூதர்கள் மூலமாக வருகிறது. அல்லது சபைக்கு, ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபைக்கு யூதர்கள் மூலமாக, ரோம ராஜாக்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக என்ன வருகிறது? பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறது. ஸோ இந்த பகுதியிலே அவர் எதை பற்றி பேசுகிறாரு? பாடுகளை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஆதலால் இக்காலத்தில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்ன பண்ணதில்லையா? ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போ இப்போ நமக்கு என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது. இனிமேல் என்ன வரப்போகுது? இனிமேல் என்ன வரப்போகுது? மகிமை வரப்போகுது. என்ன மகிமை? நம்ம எங்க இருக்க போறோம்? கிறிஸ்துவோடு கூட நித்திய ஜீவனை என்ன பண்ண போகிறோம்? சுதந்தரிக்க போகிறோம். அதுதான் என்னன்னு சொல்றாரு? மகிமைன்னு சொல்றார். அப்போ அவர் சொல்றது என்னன்னா, இப்ப இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு என்ன ஆகாது? ஒப்பே ஆகாது. அதை நீங்க ஒப்பிடவே முடியாது. இப்போ உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் எப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் மாதிரி. சிலருக்கு ஒரு சொட்டு, சிலருக்கு அரை கிளாஸ், சிலருக்கு ஒரு கிளாஸ், இப்படி எடுத்துக்கோங்க. சிலருக்கு இந்த பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை சிலர் 1 லிட்டர் பாட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு வர பாடுகள், எனக்கு வர கஷ்டங்கள் இப்படி அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்க. ஆனால் மகிமை எது தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடலையும் சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் என்னது? அதுதான் என்னது? மகிமை. யோசிங்க, உங்கள் கையில் இருக்கிற ஒரு பாட்டில் தண்ணி, நம்ம மெரினா பீச்சுக்கே போனீங்கன்னா அந்த கடலை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கும் அந்த கடலுக்கும் ஒப்பிட முடியுமா? சொல்லுங்க, ஒப்பிடவே முடியாது. அதுதான் பவுல் என்ன சொல்றாரு? நமக்கு வரக்கூடிய கிறிஸ்துவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், சபையின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாடுகள் எப்படியா? இந்த தண்ணி மாதிரி. ஆனால் மகிமை எப்படிப்பட்டது? எதிர்காலத்தில் வரக்கூடிய மகிமை ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது. அதற்கு இதை என்ன பண்ண முடியாது? ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராரு? நம்ம வாழ்க்கையில் என்ன வருகிறது? பாடுகள் வருகிறது. இப்போ நம்ம எல்லாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறோம்? அன்பு கூறுகிறோம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருனா, சகலத்தையும் என்ன பண்றாராம்? நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். ஸோ இந்த இடத்துல சகலம் அப்படின்ற வார்த்தைக்கு எதை கொண்டு வந்து வைக்கணும்? பாடுகள். சகல பாடுகளும் நமக்கு என்னவா மாறுகிறதா? நன்மையாக மாறுகிறது. எப்படி நன்மையாக மாறுகிறது? இதே பகுதியில் 29-30 வசனங்களை வாசிக்கலாமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே வெறும் சகோதரன் தான் போட்டிருக்குது. அங்கே சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிக்கணும்? போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்? தம்முடைய குமாரன் அநேக சகோதர சகோதரிகளுக்குள்ளே அவர் என்னவாயிருக்கிறாராம்? முதற் பேரானவர். முதற் பேரானவர்னா அவர் பாடுபட்டு மரித்தார், இப்பொழுது உயிர்த்தெழுந்து எங்க இருக்கிறார்? மகிமையிலே அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க, அது கரெக்ட் தான். நீங்க அவரோடு கூட எதை அனுபவிக்க போறீங்க?
மகிமை அனுபவிக்க போறீங்க. ஆனா அந்த மகிமை மட்டும் அவரோடு கூட ஒப்பாக ஆகிறதில்ல. அவரோடு கூட சேர்ந்து நீங்க பாடுகளை அனுபவித்தால் தான் நீங்க என்ன ஆவறீங்க, அவருக்கு என்ன ஆவறீங்க, ஒப்பாக மாறுகிறீர்கள். ஏன் இந்த இடத்துல சொல்றார் அத? ஏன்னா நம்ம எல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தமது குமாரனுடைய சாயலுக்கு நம்ம எல்லாம் என்னவா மாறணும், ஒப்பாக மாறணும். நம்ம அவருக்கு எப்போ ஒப்பாக மாறுவோம்? மகிமையில அவருக்கு என்ன வரும், ஒப்பாக மாறுவோம். அதே மாதிரி இந்த உலகத்திலையும் அவருக்கு ஒப்பாக என்ன பண்ணணும், மாறணும். எப்படி மாற முடியும் அவருக்கு ஒப்பாக? அவர் எப்படி பாடுகள் பட்டாரோ அது போல நம்மளும் என்ன பண்ண வேண்டி இருக்குதான், பாடுகள் பட வேண்டி இருக்குன்னு பவுல் என்ன பண்றாரு, அவங்களுக்கு சொல்றார். அப்போ ஆண்டவர் சகலத்தையும் எப்படி மாத்துறார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். சகலன்னு சொல்லும்போது அந்த அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சகல பாடுகள், சகல உபத்திரவங்களை ஆண்டவர் என்னவா மாத்துறாரு, நன்மையா மாத்துறாரு. அது எப்படி நன்மையாக மாறுகிறது? நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா மாறுகிறோம், ஒப்பாக மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி ஒப்பாக மாறும்போது இந்த உலகத்திலே அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுகிறோம், பாடுகள் படுகிறோம். இந்த உலகத்தை விட்டு போனால் அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுகிறோம், மகிமை அடைகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சிலருக்கு எது மட்டும்தான் வேணும், மகிமை மட்டும்தான் வேணும். இந்த உலகத்திலையும் நான் எப்படி இருக்கணும், மகிமையோடு இருக்கணும். அதை தான் இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்திக்குவாங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி மாற்றிடுவார், நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் என்ன பண்ணாது, வராது. எந்த துன்பமும் வராது, எந்த நஷ்டமும் வராது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன மாற்றிடுவார், நன்மையாக மாற்றிடுவார். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே என்ன வச்சுருக்கிறீங்க, அன்பு வச்சுருக்கிறீங்க. இப்போது இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். அதுலேயும் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம். இதே அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சோ நாம் தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம். ஆகவே நாம் தேவனை எப்படி கூப்பிடலாமா, அப்பா பிதாவே அப்படின்னு என்ன பண்ணலாமா, கூப்பிடலாம். அப்போ நாம என்ன ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அடிமைகள் அல்ல. நாம் இப்ப என்ன ஆயிட்டோம், தேவனுடைய புத்திர, தேவனுடைய பிள்ளைகளா என்ன பண்ணியிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அப்புறம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன சொல்றாரு, எப்படி இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மாதிரி இருக்கிறாரோ, தேவகுமாரனாக இருக்கிறாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் உடன் உடன் பங்காளிகளாய் நம்ம என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. பங்காளினா என்ன அர்த்தம், அவருக்கும் சொத்துல என்ன இருக்குது, எல்லா உரிமை இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் இயேசுக்கு என்னவா இருக்கிறோமா, பங்காளிகளா இருக்கிறோம். அப்படின்னா என்ன, இயேசுடைய சொத்து எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நமக்கு உரிமை இருக்கிறது. அப்போ சொத்துக்கு மட்டும் உரிமை இருந்தா போதுமா, அவர் படுற கஷ்டத்துல நம்ம என்ன பண்ணணும், உரிமை கொண்டாடணுமா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு கஷ்டம்லாம் வேணாம், எனக்கு எது மட்டும் வேணும், சொத்து மட்டும் வேணும். இது நியாயமான பேச்சா? அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். எப்படி ஆகும், எப்போ? வெறும் மகிமைக்கு மட்டும் நாம நினைச்சு கிறிஸ்துவை பின்பற்றினால் நாம் அவரோடு கூட என்ன ஆகிறதில்ல, உடன் சுதந்திரராக மாறுகிறதில்லை. எதையும் மனசுல வச்சுக்கணும், அவரோடு கூட நான் மகிமையை அனுபவிக்க போகிறேன், இப்போ நான் அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுகிறேன், பாடும் படுகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் நம்ம அவரோடு கூட என்ன ஆகிறோம்,
முழுமையான உடன் சுதந்திரராக, உடன் பங்காளிகளாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துலயும் எதை பத்தி பவுல் பேசுறாரு? என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட என்ன பண்ண வேண்டுமா? பாடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது முன்னாடி சொல்றார். இது 18வது வசனத்துக்கு முன்னாடி சொல்றார். அப்புறம் 18ல தான் என்ன சொல்றாரு? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்ன பண்ணவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? 2வது வாட்டி சொல்லிட்டாரு. அடுத்தது எங்க சொல்றாருன்னா 30வது வசனத்துக்கு மேல உள்ள பகுதி 35ல இருந்து வாசிக்கலாமா? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் இருக்கிறோமே. அப்புறம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுலுக்கு என்னென்னலாம் கஷ்டம், என்னெல்லாம் சொல்றாரு? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், வேற எந்த சிருஷ்டிகள் எதுவாயிருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு நான் யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப பவுல் என்ன சொல்ல வராரு? நீங்கள் தேவனிடத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க? அன்பு வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு உபத்திரவம் அல்லது ஒரு துன்பம் அல்லது ஒரு பாடுகள் வரும்போது அந்த தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு அது உங்களை என்ன பண்ணக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்க விரும்பினால் நீங்கள் அவருக்காக என்ன பண்ணணும்? பாடுகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாய் நடந்தால் இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. நீதியாய் நடந்தால் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. நியாயமாய் நடந்தால் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், குன்னூரில் ஒரு ஊழியக்காரர், அவர் பல ஆண்டுகளாக அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ஊழியம் செய்யும்போது ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு அதற்கு எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளை பண்ணுறார். எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன்னா அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன கேட்குறாங்க? ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் நியாயமாக என்ன கட்டணும்னு சொல்லுங்கள், அதை நான் என்ன பண்ணுறேன், கட்டுறேன். அதற்கு மேலே நான் என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பில்டிங்கில் என்ன கிடையாது, கரண்ட் சப்ளை கிடையாது. அவங்க கேட்ட அதிகமான பணத்தை ஒருவேளை கொடுத்திருந்தால் என்ன கிடைச்சிருக்கும்? ஆனால் சொல்லிட்டாரு, நியாயமாக என்ன கட்டணும் அதை தான் நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். அதுக்கு மேலே ஒரு பைசா என்ன பண்ண மாட்டேன், கட்ட மாட்டேன். ஏன்னா இந்த காசை எதுக்காக கொடுத்துருக்குறாங்க? ஊழியம் செய்யறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த காசை நான் அநியாயமான காரியங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதனால 1.5 வருஷம் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா வேற ஒரு ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு மாறி அந்த ஆஃபீஸருக்கு மறுபடியும் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து நியாயமான தொகைகளை கட்டி அப்புறம் என்ன வாங்கினாங்க, அவங்க கரண்ட் வாங்கினாங்க. ஸோ நம்ம நியாயமாய் நீதியாய் நாம் நடக்க பிரயாசப்பட்டால், கிறிஸ்துவின் போதனையின்படி நடக்க நாம் பிரயாசப்பட்டால் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எதுக்கு எதுவாக மாற்றுறாராம்?
நன்மைக்கு ஏதுவாய் மாற்றார். எப்படி அப்படின்னா, அந்த உபத்திரவத்திலே நீங்கள் யாரோடு பங்கா மாறுறீங்க? கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் பங்காளிகளாய் நீங்க என்ன பண்றீங்க? மாறுறீங்க. அப்படி நீங்க மாறும்போது அவருடைய மகிமையிலும் நீங்க என்னவா மாறுறீங்க? உடன் பங்காளிகளாக, சுதந்திரர்களாக மாறுகிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நோக்கி பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளையும் நாம் எதிர்கொள்ள, நாம் ஏற்றுக்கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள நாம் என்னவா இருக்கணும்? முன் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த வசனத்துடைய சரியான அர்த்தம். மறுபடியும் வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சகல உபத்திரவங்களும் எப்படி மாறுகிறது? நன்மைக்கு ஏதுவாக. அப்படின்னா என்ன நன்மை? நாம் என்னவா மாறுகிறோம்? இயேசுவுக்கு ஒப்பானவர்களாய் மாறுகிறோம். நன்மைக்கு ஏதுவாக அது என்ன ஆகிறது? நடக்கிறது என்று என்ன பண்ணிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நாம் அவரோடு கூட பாடுபட்டால் நாம் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? மகிமை அடைவோம். ஹல்லேலூயா. பாடு இல்லாம என்ன இல்லை? மகிமை இல்லை. ஆனா நிறைய பேருக்கு எது மட்டும் வேணும்? மகிமை மட்டும் வேணும். எது வேண்டாம்? பாடுகள் வேண்டாம். ஆனா இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் படக்கூடிய எல்லா பாடுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நன்மைக்கு ஏதுவாக எப்படி பண்ணுகிறார்? மாற்றுகிறார். ஏன்? எப்படி அது நன்மையாக மாறுகிறது? அந்த பாடுகள் மூலமாக நாம் யாருக்கு ஒப்பாக மாறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாறுகிறோம். அப்போ கிறிஸ்துவோடு கூட எதை பெற்றுக்கொள்கிறோம்? மகிமையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.